நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காக்கவல்ல மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் அவனையே போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் சன்மார்க்கத்தின் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக வேண்டி தங்களின் உயிர்களையே கற்களாக பாவித்து அன்னவர்களுடைய உத்தம தோழர்களாகிய சஹாபாக்கள், அவர்களை உயர்ந்த தாபியீன்கள், கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவிலே பின்பற்றி வாழ்வார்களோ அத்துணை நல்லவர்கள் மீதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் குறித்த நேரத்திலே இறைவன் இல்லத்திலே ஒன்று கொள்ளிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய வாலிப நெஞ்சங்களே, எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல ஈகனாயின் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை அனுதினமும் பயந்து, விசேடமாக நாம் தனிமையில் இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை அஞ்சி பயந்து பணிந்து தக்வாவை கடைபிடித்து நடந்து கொள்ளுமாறு முதற்க அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த தக்வாவை கொண்டு வன்மையாக வசியத்து செய்கிறேன், நஸீஹத் எனும் நல்லுபதேசம் கூறிக்கொள்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஷாபானுடைய கண்ணியமான பரக்கத்தான மாதத்திலே நாம் காலெடுத்து வைத்திருக்கிறோம். ஷாபானுடைய மாதத்தை பற்றி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான இடத்திலே அதனுடைய சிறப்பை பற்றி சொல்லி இருக்கிறார். ஷாபானுடைய மாதம் வந்துவிட்டாலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வணக்க வழிபாடுகளில் மிக பெரும் மாற்றத்தை சஹாபாக்கள் பார்த்திருக்கிறார். ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை தொட்டும் ரிவாயத் செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ், அன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா قالت لم يكن النبي صلى الله عليه وسلم يصوم شهرا اكثر من شعبان فانه كان يصوم شعبان كله. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபானுடைய மாதம் வந்துவிட்டால் ஏனைய மாதங்களை விட மிக அதிகமாக இந்த மாதத்திலே நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார். எந்த அளவுக்கு என்றால், சில பொழுது ஷாபானுடைய மாதம் முழுவதையுமே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைத்திருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நோன்பு வைப்பது மாத்திரமல்ல, தன்னுடைய செயல்பாட்டால் நோன்பு பிடித்து காட்டிய காருண்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்வார்களாம். அதே ஹதீஸிலே தொடர்ந்து வருகிறது, வகான யகூல் ஹுது மினல் அமலி மா துதியகூன், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சொல்வார்களே, மேக்ஸிமம் எங்களால் முடியுமான அமல்களை இந்த மாதத்திலே நாம் செய்து கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபஇன்னல்லாஹ லா யமல் ஹத்தா தமல், ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவன் ஒரு பொழுதும் கூலி கொடுப்பதற்கு சடைவடைய மாட்டான். நீங்கள் சடைவடையும் வரைக்கும் நாங்கள் எவ்வளவு அமல் செய்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் கூலிகளை தந்து கொண்டே இருப்பான். அவன் ஒரு நாளும் சடைவடைய மாட்டான். எனவே சடைவில்லாமல் அதிகமாக இந்த மாதத்திலும் ஏனைய காலங்களிலும் நீங்கள் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள், அமல் இபாதத்துகளிலே ஈடுபட்டுக் கொள்ளுங்கள் என்ற கருத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் என்று அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டி இருக்கிறார். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்துடைய சிறப்பை பற்றி நிறைய சொல்லி இருக்கிறார். ரஜபுக்கும் ரமதானுக்கும் இடையிலே ஒரு மாதம் இருக்கிறது. அன் உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال قلت يا رسول الله لم أرك تصوم من شهر من الشهور ما تصومه من شعبان, ஷாபானில் நீங்கள் நோக்கின்ற நோன்புடைய அளவுக்கு அதிகமாக வேற எந்த மாதத்திலும் சுன்னத்தான நோன்பு நோட்பதை நான் பார்த்ததில்லையே, ஏன் இந்த ஷாபானிலே அதிகமாக நீங்கள் நோன்பு வைக்கிறீர்கள் என்ற அந்த கேள்விக்கு விடையை பதிலை பைகம்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவர்கள் கேட்கிறார். உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு ஆரம்பத்திலே சொன்ன ஹதீஸ் என்ன சொல்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பொழுது ஷாபானுடைய முழு மாதத்தையும் நோன்பு வைப்பார். இந்த ஹதீஸிலே அதற்கான காரணம் வருகிறது. இந்த கேள்வியை கேட்ட மறுகணம் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், قال ذاك شهر, அது எப்படிப்பட்ட மாதம் என்றால் யக்ஃபலுன் நாசு அன்ஹு பைன ரஜப் வ ரமதான்,
ரமபானுக்கும் ரஜபுக்கும் இடையிலே வருகின்ற இந்த ஷாபானுடைய மாதத்தை மக்கள் கவனிப்பாரற்று விட்டுவிட்டார். மக்கள் பெரிதாக அதை பற்றி அவர்கள் அலட்டிக் கொள்வதில்லை, அதனுடைய பொறுமதி அவர்களுக்கு புரிவதில்லை. சொல்லிவிட்டு சொன்னார்கள், வஹுவ ஷஹ்ருன் துர்ஃபஉ ஃபீஹில் அஅமாலு இலா ரப்பில் ஆலமீன். இந்த ஷாபானுடைய மாதம் வந்துவிட்டால் அது ரமபானுக்கு மிக நெருக்கமாக இருக்கின்ற காரணத்தினாலே, அந்த ரமபான் அளவு கடந்த அற்புதங்கள் அதிசிறப்புகள் நிறைந்த ஒரு மாதத்திற்கு முன்னால் வருகின்ற காரணத்தினாலே, சென்ற ரமபானில் இருந்து இந்த ஷாபான் வரைக்கும் மனிதர்கள் செய்த ஒட்டுமொத்தமான அமல்களும் அல்லாஹுடைய தர்பாரின் சன்னிதானத்தில் உயர்த்தப்படுகிறது. எனவே என்னுடைய அமல் அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் உயர்த்தப்படுகின்ற பொழுது, நான் தொழுகின்ற தொழுகையோடு, நான் கொடுக்கின்ற சதகா தர்மத்தோடு, நான் ஓதுகின்ற குர்ஆன் திலாவத்தோடு, நான் இன்னொரு பல அமல்கள் செய்வதோடு, மேலதிகமாக எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு நோன்பாளியாக இருப்பதையும் அல்லாஹுடைய தர்பாருக்கு முன்னால் என்னுடைய அமல்களை பட்டியல் இடப்படுகின்ற பொழுது எல்லாவற்றையும் செய்வதோடு இவர் நோன்பும் நோற்றிருக்கிறார் என்று என்னுடைய பெயர் பிரஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்பதை நான் விரும்பித்தான் இந்த நோன்பை இந்த மாதத்திலே அதிகமாக நோக்கிறேன் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி வைக்கிறார். ஆக ஷஅபானுடைய சுன்னத்தான நோன்பென்றால் பல பேர் கேட்பார், ஆஷூராவுடைய ஞாபகத்திலே 10 9 என்று கேட்பார், அல்லது 15வது நாள் மாத்திரம் பிடிப்பதா என்று கேட்பார். கண்ணியமான சகோதரர்களே, ஷாபான் என்றால் தலைப்பிறை தென்பட்டதிலிருந்து யாராவது சுன்னத்தான நோன்பு நிய்யத்து வைத்து பழக்கம் இருந்தால் அவர்கள் அந்த மாதம் முழுக்க நோன்பு நோக்கலாம். அப்படி பழக்கம் இல்லாத பொழுதுதான் சில இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள் 15க்கு பின்னால சுன்னத்தான நோன்பு நோக்கக்கூடாது. ஆனால் ஒருத்தர் தொடர்ந்து நோன்பு பிடிக்கின்ற பழக்கம் இருக்கிறது, வழக்கம் இருக்கிறது என்றால் இந்த ஷாபானுடைய மாதம் அது சுன்னத்தான நோன்பு என்று நிய்யத்து வைத்து அந்த நோன்பை பிடித்தால் அந்த நன்மை சேர்ந்துவிடும். ஆக முக்கியமாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் அளவு கடந்த அதிகமான அமல் இபாதத்துகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது இந்த ஹதீஸ்களின் மூலமாக தெளிவாகிறது. இது நஸாயிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே நேரத்திலே இந்த ஷாபானுடைய மாதத்தை பற்றி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சொல்லி இருக்கிறார்கள். அன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா قالت أن رسول الله صلى الله عليه وسلم قال أتاني جبريل عليه الصلاة والسلام فقال هذه ليلة النصف من شعبان ولله فيها أتقاء من النار. சொன்னார்கள், ஷாபானுடைய 15வது இரவிலே, ஷாபானுடைய 15வது இரவு அது பராஅத்துடைய இரவு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சன்னிதானத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தோன்றி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இன்றைய இரவு ஷாபானுடைய 15ஆம் நடு இரவு. இந்த இரவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லட்சக்கணக்கான மக்களை நரக விடுதலை செய்ய காத்திருக்கிறார். பி அததி ஷுஊரி கனமி கல்வி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அரபு கோத்திரம், ஆடு மேய்ப்பதற்கு பெயர் போனவர்கள். அந்த கோத்திரத்தில் இருக்கின்ற அவர்களுடைய ஆட்டு மந்தைகளின் உடம்பிலே முளைத்திருக்கின்ற ரோமங்கள் அளவுக்கு மக்களை அல்லாஹ் நரக விடுதலை செய்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஆனாலும் துரதிஷ்டம் என்ன தெரியுமா? வலா யம்துருல்லாஹு ஃபீஹா இலா முஷ்ரிக்கின் வலா இலா முஷாஹினின் வலா இலா காஃபிஇ ரஹ்மின் வலா இலா முஸ்பிலின் வலா இலா ஆகில் லிவாலிதைன் வலா இலா முதுமினி ஹம்ரின். ரவாஹுல் பைஹகி. சஹீஹான ஹதீஸ். acmvoice.com. ஆனால் துரதிஷ்டம் என்னவென்றால், இவ்வளவு பேருக்கு மன்னிப்பு கிடைக்கின்ற தீர்மானத்தை அல்லாஹ் மேற்கொண்டிருந்தும் சில பேருக்கு அல்லாஹ் தன்னுடைய அருள் பார்வை கொண்டு அவர்களை பார்க்க மாட்டான். மன்னிப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய அருள் பார்வை பட வேண்டுமே. அது யார்? முதலாவது முஷ்ரிக், இறைவனுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள். இவர்களை அல்லாஹ் ஒரு நாளும் அருள் பார்வை கொண்டு ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். இரண்டாவது ஆக முக்கியமான விடயம், வலா இலா முஷாஹின், ஒருவருக்கொருவர் பகைமை பாராட்டி குரோதங்கள் வளர்த்துக் கொண்டே 3 நாட்களுக்கு மேலால் பேசாமல் தன்னுடைய அந்த அதிருப்தியோடு இந்த உலகத்திலே வாழுகின்ற 2 முஸ்லிம்கள் தங்களுக்கு மத்தியிலே சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், தங்களுக்கு மத்தியிலே பிரச்சனை பட்டுக் கொண்டிருக்கிறார்.
சாதாரண ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமோடு குரோதம் பாராட்டுகிறார், 3 நாளைக்கு மேலால் பேசாமல் இருக்கிறார் என்றால் அதுவே உறவு முறையை சார்ந்தால் அது எவ்வளவு பொல்லாத பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும். எனவே இந்த விடயத்திலே நாம் கவனம் எடுக்க வேண்டும். இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்காமல் போய்விடும். முஷ்ரிக்கோடு சேர்த்து சொல்லப்பட்டிருக்கின்ற பட்டியலை பாருங்கள். ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்பவர்கள், குரோதம் பாராட்டக்கூடியவர்கள், விரோதம் பகைமை கொண்டு வாழ்பவர்களுக்கு அந்த மன்னிப்பு கிடையாது. வலா இலா காஃபி ரஹீம், அது மாத்திரமல்ல உறவு முறைகளை துண்டித்து வாழ்பவனுக்கும் அந்த மன்னிப்பு கிடையாது. வலா இலா முஸ்பிலின், தன்னுடைய வேஷ்டியை தன்னுடைய ஆடையை கரண்டை காலுக்கு கீழால் தொங்க விடுகின்ற அந்த மனிதனுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருள் பார்வை கிடையாது. வலா இலா ஆக்கில் லிவாலிதை, தன்னுடைய பெற்றோர்களுடைய மனம் நோக நடப்பவர்கள். சில பொழுது நினைத்திருப்பார்கள், பெற்றோருடைய மனம் நோவதாக இருந்தால் அவர்களை கால் எடுத்து உதைக்க வேண்டும், அல்லது கை நீட்டி அடிக்க வேண்டும், அல்லது மோசமான அருவருப்பான வார்த்தைகளை கொண்டு, தூஷண வார்த்தைகளை கொண்டு அவர்களை ஏசுவதன் மூலமாகத்தான் அவர்களை நோவினை செய்வது சேரும் என்று சில பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலா தகுல் லஹுமா உஃப், இந்த எழுத்து துறையிலே தேர்ச்சி பெற்ற அறிஞர்கள் அரபு எழுத்துக்களில் ஆக சிம்பிளான, ஆக லேசான, ஐசரான எழுத்து, மிகவும் லேசான எழுத்து எது என்று பார்க்கின்ற பொழுது ஃபா என்ற எழுத்தை குறிக்கிறார். அது எல்லோருக்கும் அது வாய்க்கு வந்துவிடும். உஃப் என்ற அந்த பதத்தை பாருங்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த உஃப் என்றால் ஒரு மனிதனுடைய மனதை நோக நடப்பதில் இதைவிட குறைந்த ஒரு சொல் இருக்குமாக இருந்தால் அந்த சொல்லைத்தான் அல்லாஹ் பாவித்திருப்பான். இதைவிட குறைந்த ஒரு மனது நோக பாவிக்கின்ற ஒரு வார்த்தை கிடையாது. அது எங்களுடைய ஒரு பார்வையாக இருந்தாலும் சரி, அதுவும் அந்த உப்பிலே சேரும். மனம் நோக பார்ப்பது, ஓரக்கண்ணால் முறைப்பது. கண்ணியமான சகோதரர்களே, சில பொழுது இதற்கு ஷீ என்ற அர்த்தம் கொடுப்போம். ஷீ என்றால் எவ்வளவு அருவருப்பான அர்த்தம். ஒரு மலத்தை பார்க்கும் பொழுது சீ என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம். காரி துப்பி இருக்கின்ற ஒரு எச்சிலை பார்த்து சீ என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம். இதே வார்த்தையை ஒரு தாயை பார்த்து சொல்லுவதை, அதாவது அரபுக்கு எங்களால் அர்த்தம் சரியாக கொடுக்க முடியாது. ஏதோ ஒன்றை சொல்ல வேண்டுமே. கண்ணியமான கணவான்களே, அதற்குத்தான் அப்படி அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதே தவிர மனது நோக நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் இருந்தாலோ, அல்லது அவர்களிடத்திலே நேரம் எடுத்து பேசாமல் இருந்தாலோ, எந்த செயல்பாட்டை செய்வதன் மூலமாகவோ அவர்கள் எதிர்பார்க்கின்ற ஷரியத்திற்குட்பட்ட ஒரு விடயத்தை நாம் செய்யாமல் இருப்பதன் மூலமாகவோ அவர்களுடைய மனது நோக நடப்பதில் சேர்ந்து விடும். அல்லாஹ் பாதுகாக்கவே. ஒரு ஹஜ்ஜுக்கு மேல் ஹஜ்ஜி செய்தாலும், உம்ராவுக்கு மேல் உம்ரா செய்தாலும் அவர்களை அல்லாஹ் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் என்பதுதான் இந்த ஹதீஸுடைய தெளிவு. வலா இலா முதுமினிகம். அடுத்தது ரொம்ப பயங்கரமானது, போதை பாவனையோடு இருப்பவர். அது சிகரெட்டாக இருந்தாலும், இந்த போதை பாவனையோடு தொடர்புள்ளவர்களை கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். இன்னும் ஒரு ரிவாயத்திலே வருகிறது, எல்லா அடியார்களையும் அல்லாஹ் மன்னிப்பான், இல்ல ஸ்னைன், 2 பேரை தவிர. ஒருத்தர் முஷாஹின், இரண்டாவது வகாத்திலுன் நஃப்ஸ், தற்கொலை செய்து கொள்பவர்கள் என்று மலிந்து விட்டது. எங்களுடைய சமூகத்திலும் அது ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வாக மாறிவிட்டது. தொலைக்காட்சி நாடகங்கள், திரைப்படங்களை பார்த்து 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 அதில் ஊறி போய் உக்கி போய் ஏதாவது சிறியோரு விரக்தி, தகப்பன் கையில் இருந்த தொலைபேசியை பறித்து விட்டான் என்பதற்காக புகையிரத பாதையிலே போய் கழுத்தை வைக்கிறான், விஷத்தை அருந்துகிறான், உயர்தரமான கட்டிடங்களில் இருந்து குதித்து தன்னை மாய்த்துக் கொள்கிறான். இவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது. கியாமத்துடைய நாளையில் அப்படியாக தனக்காக தனக்குத்தானே மரணத்தை தேடிக்கொண்டு தற்கொலை செய்து கொள்பவர்கள் எந்த அமைப்பிலே தற்கொலை செய்து கொண்டார்களோ அதே அமைப்பிலே நரகத்திலே வேதனை செய்யப்படுவார். இங்கு விரக்தியானால், செத்து போனால் எல்லாம் முடிந்துவிடும் என்று நினைக்கிறோம். மரணம் இங்கு எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கட்டிவிடுகிறது. ஆனால் நரகத்திலே மரணம் கிடையாது. அங்கு ஒருவர் அதிகமாக ஒன்றை விரும்புவராக இருந்தால் அது மரணத்தை தான் விரும்புவார். இந்த உலகத்திலே அதிகம் வெறுப்பதும் மரணத்தை போல நரகத்திலே அதிக நேசிப்பதும் மரணத்தை தான். ஆனால் அந்த மரணம் அங்கு கிடையாது. ஒரு மலை உச்சியிலிருந்து விழுந்தால் நரகத்திலே நெருப்பினாலான மலைகள் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த மலை உச்சியிலிருந்து அவர் தள்ளிவிடப்படுவார். வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியிலே உள்ள உயரத்திலே அந்த மலைகள் இருக்கும். அவர் கீழே தொப்பென்று வந்து விழுவார், சாக மாட்டார்.
அவர் என்ன செய்வார்? எழுந்து திரும்ப எப்படியாவது தப்புவோம் என்று திரும்ப அந்த மலை உச்சியை அடைவார், ஏறுவார். ஏறி தொங்கலை கண்ட மறுகணவே திரும்ப தள்ளிவிடப்படுவார், திரும்ப வந்து விடுவார். இப்படி நடந்து கொண்டே விஷம் அருந்தி செத்தவர், இறந்தவர், தற்கொலை செய்து கொண்டவர் நரகத்திலே அதைவிட பயங்கரமான விஷம் அவர்களுக்கு ஊட்டப்படும். விஷம் என்றால் குடல்கள் எல்லாம் துண்டு துண்டாகி போகும். அது குடித்தவர்கள் யாராவது தப்பினால் கேட்டு பாருங்கள், ரொம்ப பயங்கரமாக இருக்கும். கதறுவார்கள், பதறுவார்கள், தாங்க முடியாது. செத்து விட்டால் அது அவனுக்கு சிறந்தது. நரகத்தில் இருக்கின்ற விஷம் ரொம்ப பயங்கரமானது. குடிப்பார்கள், வருத்தத்தை அனுபவிப்பார்கள். லா யமூது ஃபீஹா, அங்கு மரணம் கிடையாது. எனவே இது போன்றவர்களுக்கு இந்த நாளில் கூட மன்னிப்பே கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இது ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சொன்னால் நேரம் இடம் கொடுக்கார். புத்தியுள்ளவர்கள் சைக்கினை செய்தாலே புரிந்து கொள்வார். இறுதியாக ஆரம்பத்தில் ஓதி காண்பித்த அல் குர்ஆன் வசனத்தை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன். தக்வாதாரிகளுக்கென்றே வானம் பூமியுடைய விசாலமுள்ள சொர்க்க வாசல்கள் அவர்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த சொர்க்கத்தின் பக்கமும் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பின் பக்கமும் மனிதர்களே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேகமாக விரைந்து செல்லுங்கள். ரமலான் வரட்டும் அல்லது ஹஜ்ஜி வரட்டும் அல்லது ஒரு உம்ரா ஒன்றை செய்ய நியத்து வைத்திருக்கிறேன், அதை முடிக்கட்டும். அதற்கு பின்னால இந்த நல்ல வழியின் பக்கம், இபாதத்தின் பக்கம் எங்கட லைனை மாற்றுவோம். இல்ல, சாரிஉ என்றால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேகமாக. தொழுகை, ஜும்மாவுடைய தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அங்கும் அதைத்தான் சொல்லுகிறார். பாங்கு சப்தம் கேட்டவுடனே எந்த வேலையையும் செய்யக்கூடாது. ஒரு ஆணியை கையிலே வைத்து பிடித்து பக்கத்து கையிலே சுத்தியல் இருக்கிறது, ஓங்கி விட்டீர்கள், அடிப்பதற்கு பாங்கு சப்தம் கேட்கிறதா, அதை அடிக்கக்கூடாது, ஹராமாகிவிடும். அதை அப்படியே வைத்து விட்டு பள்ளிவாசலுக்கு வர வேண்டும். இந்த வேகங்கள் பல அமைப்புகள் இருக்கிறது. என்றால் ஒரு வகையான வேகம், சாரிஉ என்றால் இன்னும் ஒரு வகையான வேகம். ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், தொழுகைக்கு வேகமாக செல்ல வேண்டும். சாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு தௌபா செய்வதில் அந்த நிமிடத்தில் இருந்து நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். ஃபஸ்அவு என்றால் பாங்கு சொல்லும் வரைக்கும் இருக்கலாம், பாங்கு சொல்லிவிட்டால் ஓடி வர வேண்டும். இது பாங்கு ஒன்றை எதிர்பார்க்க வேண்டாம், ரமலான் ஒன்றை எதிர்பார்க்க வேண்டாம். இருக்கின்ற இடத்திலே அதே நிமிடத்திலே நீங்கள் தௌபாவை ஆரம்பித்து விடுங்கள். என்ற நீங்க போட்டிக்கிற செருப்பு அதை விட நெருக்கமாக போன மவுத் இருக்கிறது. சம்ஷூசி மனாகிபிஹா வகுலு மிர் ரிஸ்க், ரிஸ்க தேடுகின்ற அந்த பயணத்திற்கு அல்லாஹ் இம்ஷு, சம்ஷு என்றால் நடந்து போறவே, அலத்திக் கொள்ள தேவை. நீங்க இந்த பிளைட்டுக்கு சீட் பிடிக்கிறது ஓடக்கூடாது. ஒரு பப்ளிக் பஸ்ல ஓடி சீட்டை பிடிக்கிறதா பரவாயில்ல, ஆனா பிளைட்ல யாராவது சீட் பிடிக்க ஓட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஓடி போனாலும் நடந்து போனாலும் உங்களுக்கு ஆசனம் அங்கு ஒதுக்கப்பட்டிருக்கும். எனவே ரிஸ்க்கு நீங்க பறந்து பட்டகட்ட வாடம், இரவு முழுக்க விழிச்சுக் கொண்டு குடும்பமும் இல்லை நாடும் இல்லை திரிய வேண்டாம். அது உங்களுக்கு புக் பண்ணப்பட்டாச்சு, எழுதப்பட்டது கிடைச்சேயால். ஆனா நீங்க ஸ்லோவா போனதை பத்தி பிரச்சனையே. அல்லாஹ்வின் பக்கம் விரைவிக்கிற சிங்கம் ஒன்று விரட்டினா எப்படி ஓடுவான்? சிங்கம் விரட்டி ஓடுறது தான் ஃபர்வ என்று சொல்லுவோம். அந்த அளவு வேகத்தில் ஷைத்தானை விட்டு ஓடுங்க. யாரிடத்துல? அல்லாஹ்விடத்துல. சிங்கத்தை விட கொடூரமானவன் இப்லீஸ். மாட்டிராதீங்க. அது உங்களோட பார்வையாகட்டும், உங்களோட கேள்வியாகட்டும், நீங்க பேசுற வார்த்தையாகட்டும், எதிலையும் அவனிடமிருந்து அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைக்கின்ற இபாதத்தின் பக்கம் ஓடுங்க. எனவே ரமலான் வருகிறது. ஃபர்தான தொழுகைக்கு முன்பின் சுன்னத் இருக்கிற மாதிரி ஃபர்தான ரமலானுக்கு முன்னால் அல்லாஹ் ஷாபானையும், ஃபர்தான நோன்புக்கு பின்னால் அல்லாஹ் ஷவ்வால் நோன்பையும் வைத்திருக்கிறார். இதை வச்சு இந்த நோன்புகளை பிடிச்சு எங்களை பரிசுத்தமாக்கி கொண்டுதான் எப்படி தொழுகைக்கு முன்னால் உது எடுத்துக்கொண்டு தக்பீர் கட்டுகிறோமோ, இந்த ஷாபானிலே எங்களுடைய உள்ளங்கள், எங்களுடைய செயல்கள் எல்லாவற்றையும் சுத்தமாக்கி அந்த புனிதமான ரமலானுக்குள்ளே காலெடுத்து வைக்க நாம் அனைவர்களும் உறுதி கொள்வோமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்காக நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித் தருவாயாக, எங்களை பெற்று வளர்ந்த பெற்றோர்களுடைய சகல பாவங்களையும் மன்னித் தருவாயாக, எங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலங்களை ஒளிமயமாக்கி வைப்பாயாக, கெட்ட பயங்கரமான ஆபத்தான நோய்களை விட்டு எங்களை பாதுகாத்து தருவாயாக. வருகின்ற ரமலானை ஆரோக்கியத்தோடு அடைந்து கொள்ளக்கூடிய நல்ல பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக. எங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலங்களை ஒளிமயமாக்கி வைப்பாயாக, அவர்களுடைய கல்வி ஞானத்திலே நீ பரக்கத் செய்வாயாக.
யா அல்லாஹ் நாட்டு நிலைமைகளை சீராக்கி அருள்வாயாக, இனங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை தந்தருள்வாயாக, ஈமானோடு வாழ்ந்து கலிமாவை முடிந்தவர்களாக சிரித்த முகத்தோடு இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பாக்கியமான மௌத்தையும் நம் அனைவர்களுக்கு நசீபாக்குவாயாக. துஆக்களை கபூல் செய்து கொள்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.